ஐயோ! என்னோட வொர்ஸ்ட் இயர்ன்னு சொல்லலாம். 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர். How did you manage? ஃபர்ஸ்ட் டைம் அந்த போஸ்ட்மார்ட்டம் என்னங்கிறதே எனக்கு தெரியாது. போக போக பயங்கர சிவியரா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என் பேக்லேருந்து ஃபுல்லாக ரேடியேட்டிங் போய் என்னோட டோட்டலாக எனக்கு சென்ஸ் போயிடுச்சு. அந்த சர்ஜரி வந்து 50-50. சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கம்ப்ளீட்லி வீல் சேர். ஃபஸ்ட்டே அடி வாங்கினது குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. இல்லை நான் மெடிசன் போடுறதுக்கு முன்னாடி வேணா நான் பம்ப் பண்ணி வச்சிடுறேன். யாருமா நீ, நான் உனக்கு உடம்புக்கே உனக்கு ஆபத்துன்ற, நீ மறுபடி அதை பற்றியே யோசிக்கிற. செகண்ட் பேபி டெலிவரி ரூம் அங்கவே நான் உடஞ்சிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் அவங்க மட்டும் தான் எனக்கு உழகும். அதை வந்து பிரேக் பண்ணி அதை ஷேர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தி வரான்னு சொல்கிற போது எனக்கு அதுவே ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது. ஜான்வரியில் வந்து அப்பாவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. டோ ஃபிங்கர் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க. பிளட் சர்க்குலேஷன் இல்லை. ஸோ அதை ஆன்ஜியோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே Rednool presents Sridevi The Journey. Title sponsor We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். As women வந்து we go through a lot in generally health wise or the hormonal changes, especially after birth and the postpartum depression அப்படின்ட்டுலாம் இருக்கும். or அந்த hormonal fluctuations எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். having a toddler at home, 2 toddlers at home, having this postpartum and you've been through a lot. நடுவில் வந்து ஒரு 6 months bedridden. oh my god அப்படின்னு தான் இருந்தது. how did you manage? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த போஸ்ட்மார்ட்டம் என்னங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. நிறைய பேர் ஆச்சரியமாகிட்டாங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா நான் கேட்டேன். இல்லை எனக்குலாம் பயங்கரமாக இருக்குது, கோவம் வருது, போட்டு உடைக்கணும்னு இருக்குது, யாரையாவது அடிக்கணும். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையே அப்படின்னா. அப்படியா, என்ன சொல்கிறீங்க, ரொம்ப லக்கியாக ஆச்சரியமாக இருந்ததே அப்படி. மேபி எனக்கு சுத்தமாக தெரியல அந்த மாதிரி நான் இருந்தேனான்னு கூட. மேபி சம்டைம்ஸ் நான் மூட் ஆஃப் ஆவேன், பட் நான் சைலண்ட்டாக இருந்துவேன், யாருக்கூடையும் பேச மாட்டேன். என்ன ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டாங்கன்னா நான் காம் டவுன் ஆகிடுவேன், நானே வெளியில் வந்துடுவேன். ஸோ அந்த டைம் 15-20 மினிட்ஸ் மட்டும் யாருமே என்கிட்ட பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். எஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஃபேஸ் தான் நான் கோ த்ரூ பண்ணேன் தவிர இந்த மாதிரி கோவம் அந்த மாதிரி அது நெக்ஸ்ட்டு சுஷ்டிக்கு வந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இவ பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் எனக்கு ஆக்சுவலி உடம்பு வேற சரியில்லை. சுஷ்டியோட 3rd month 4th monthலேயே நான் லைட்டாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து L4 L5 டிஸ்க் பல்ஜ். எனக்கு பிகினிங்கில் தெரியல ஆக்சுவலி. லைட்டாக அவளுக்கு ஃபீட் பண்ணும்போதெல்லாம் பெயின் வரும், ஏதோ நார்மல் பெயின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆமாம் அந்த மாதிரி இருந்து நானும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் போக போக பயங்கர சிவியராக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி போக சொன்னார். 1 week நான் போனேன். அதுக்கப்புறம் ஓகே நார்மல் ஆகிடுச்சு. அதை வச்சு நான் ஒரு 2 months ஓட்டிட்டேன். ஒன் ஃபைன் டே நான் எந்திரிக்கிறேன், எனக்கு லெஃப்ட் கால் வரல. என்னடா என்ன வரல, நான் எடுத்து வைக்க பார்த்தா நான் எடுத்து வச்சிருக்கேன், கால் நம்ப ஆயிடுச்சு. எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன். எஸ், எந்த ஃபீலுமே இல்லை. ஃபுல்லாக ஒரு மாதிரி ரேடியேட்டிங் பெயின், பேக்லேருந்து ஃபுல்லாக ரேடியேட்டிங் பெயின். என்னோட டோட்டலாக எனக்கு சென்ஸ் போயிடுச்சு. என்னை வந்து சுடுதண்ணி கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாமே சுத்தமாக சென்ஸே இல்லை. அந்த டோ ஃபிங்கர் சுத்தமாக சென்ஸ் இல்லை. லெஃப்ட் கால் இது வரைக்குமே எனக்கு பெயின் ஜிவுன்னு இழுக்குது. நான் வச்ச ஃபீலிங் எனக்கு இல்லை. போக போக நம்ப ஆயிடுச்சு டோட்டலாகவே. என்ன இது என்னன்னு அப்போ தான் ஷூட்டிங்க்கு வேறு, எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஷூட் வேறு. நான் சொன்னேன் கொஞ்சம் கால் பண்ணி சொல்லிடுறீங்களேன், என்ன எனக்கு செம்ம பெயின்னா அப்படி ஒரு பெயின். என்னடா எனக்கு புதுசாக இருந்தது அந்த பெயின். இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு மாதிரி ஏதோ பெயின் வருது சார், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்க, நான் வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் எல்லாமே பண்ணி உட்கார வச்சாங்க. ஸோ இவர் வந்து ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டா எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. அப்போ தான் சொல்லுது L4 L5 டிஸ்க் பல்ஜ், S1 ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 2 years இருந்திருக்கான் எனக்கு. சித்தாரா பிறந்ததுக்கப்புறமே வந்திருக்கேன் எனக்கு, அது எனக்கு தெரியல. நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்கேன். மேபி அப்போது நான் ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். யா. ஸோ அது ஏஜ் ஃபேக்டராக கூட லைக் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு சில விஷயம்லாம் வெளியில் வரும் இல்லையா, ஸோ அது கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்போ சொன்னாங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்து ஆகணும் நீங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன் ஐயோ இப்போ தான் ஷூட்டிங் ஸ்கெடியூலே ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று வந்து 3 years, ஒன்று வந்து இப்போ தான் 7th month. நான் என்ன பண்ண போகிறேன், என்ன எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மைண்ட் போயிட்டு இருந்தது. நான் மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறேன், 1 week யூஸ் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சர்ஜரி, இன்னொன்று வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம். அந்த சர்ஜரி வந்து 50-50. சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே,
இல்லைன்னா கம்ப்ளீட்லி வீல் சேர். இதுக்கப்புறம் நீங்கள் நடக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஓ மை காட்! ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து இன்ஜெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது அங்கே ஒரு லிகமெண்ட் இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஆமாமா. அது ஃபுல்லாக எடுத்துருவாங்களாம். ம். ஏன்னா நம்மளோட பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதுதான் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிள்னஸே அதுதான் கொடுக்குது. அது எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? ஃபுல்லாக இப்படியே ஆமா, ஆற மாதிரி. ஆமா, அது வந்து ஆமா. ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் அதை மேனேஜ் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னாங்க. சரி, எனக்கு 2மே வந்து மைனஸாக தோணுச்சு. என்னடா இது மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இன்ஜெக்ஷன்லேயே. குழந்தைக்கு ஃபீட் பண்ண எனக்கு ஃபஸ்ட்டே அடி வாங்கினது குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது எனக்கு அங்கவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபீட் பண்ணக்கூடாதா? ஏன்னா மெடிசின்ஸோட பவர் ஆமா, அந்த ஆமா. மாதிரி ம். அப்படின்ட்டாங்க. ஃபீட் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி என்ன? எனக்கு வீட்டுக்கு வந்து அங்கே எதுவுமே காமிச்சிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து அப்படி அழுகுறேன் நான். எனக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. எனக்கு வலியெல்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல. ஃபீட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. ஃபீட் பண்ண சொல்ல ஃபீட் பண்ணா ஓகே, என்ன இப்போ உன்னோட ஹெல்த் நீ பார்த்துட்டீன்னா அதுக்கப்புறம் கூட சரியாக நீ ஃபீட் பண்ணலாம். இல்லை அந்த 4 months அவள் கை குழந்தை என்ன பண்ணுவா? ஏன்னா அவளுக்கு இன்னும் நான் இது கூட ஸ்டார்ட் பண்ணல. சாலிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணல. சாலிட்ஸ் ஆமா. ஸ்டார்ட் பண்ணல. அவளோட 4th month தான் நினைக்கிறேன். 4th or 5th month ஆமா. ம், அந்த ம், மாதிரி டைமில் தான். சாலிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணல. இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு இந்த வலி பெருசாவே தெரியல. அவரு என்ன எனக்கு ஒரு பக்கம் என்ன கன்சோல் பண்ணிட்டே இருக்காரு. "இல்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவு. நீ நிதானமா பொறுமையா யோசி. உனக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்டின்ட்டு. நீ இவ்வளோ மட்டுமே தான் நீ யோசிக்கிற தவிர, உன்ன ஹெல்த்த நீ பார்த்துக்க மாட்டேங்கிற. நீ இவ்வளோ நெனச்சினா கம்ப்ளீட்டா உன் ஹெல்த் போயிடும். பெட் ரிட்டன் ஆயிடுவ. அதுக்கப்புறம் யார் அவள பார்த்துப்பா? நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சின்னா, உனக்கு எது ப்ளஸ், எது மைனஸு, எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்." அம்மாவும் சொன்னாங்க, "இல்ல நாங்க இருக்கோம். நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன." பம்பும் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல்லா மெடிசின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போனேன். எனக்கு வேற வழியே இல்லையானா, "இல்ல வேற வழியே இல்ல" அப்படின்னாங்க. எனக்கு டாக்டர் மேல தான் கோவம் வந்தது. நெறைய இத்தனைக்கும் என் ஃபேமிலி மெத்தட்ஸ்லாம் இருக்கலாமே யா இல்லையா? ம். நெறைய இதெல்லாம் இருக்கு. யோசிக்கலாமே என்ன அப்படின்னு கேட்டுட்டு நான் 2, 3 நாள் மெடிசனே நான் போடல ஆக்சுவலி. ம். எனக்கு அது வந்து அது அந்த ஹார்ட்லேருந்து பிரெயின் போய், பிரெயின்லேருந்து ஹார்ட் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் போய் எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகுறதுக்கே எனக்கு 3 டேஸ் ஆச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். "இந்த மெடிசனோட பவர் எவ்வளோ நேரம் இருக்கும்?" அப்படின்னு. அவர் அப்படியே என்ன பார்த்தாரு. "என்ன சொல்ல வரீங்கம்மா? என்ன?" "இல்ல இப்போ நம்ம ஒரு மெடிசன் போட்டோம்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா? 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் இல்ல 10 ஹார்ஸ், 12 ஹார்ஸ் அப்படின்னு. நீங்க எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லுங்க." "இல்ல நான் மெடிசன் போடுறதுக்கு முன்னாடி வேணா நான் பம்ப் பண்ணி வச்சுடுறேன். அப்புறம் மெடிசனோட பவர் இருந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அந்த பவர் ஐ மீன் அந்த போனதுக்கு அப்புறமா நான் திருப்பி மறுபடியும் பம்ப் நான் ஃபீட் பண்ணலான்னு. பண்ணேன்." "யாரும்மா நீ? நான் உனக்கு உடம்புக்கே உனக்கு ஆபத்துன்றேன். நீ மறுபடியும் அத பத்தியே யோசிக்கிற." அப்படின்னா, "இல்ல எனக்கு தெரியல. அது நீங்க சொல்ற இந்த மாம்ஸ் கில்ட். ம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாரி குத்திக்கிட்டே இருக்குது." அப்படின்னா, "இல்ல ஸ்ரீதேவி நீ ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. நீங்க தயவு செஞ்சு அதுலருந்து வெளில வாங்க. நீங்க ஒரு 2 months, 3 months பல்லு கட்டிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ஃபீட் பண்ணலாம்." சொன்னா, "அதுவரைக்கும் என்ன ஃபீட் பண்றதுன்னா, லைக் இந்த மில்க் பவுடர்" அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதில சுத்தமா உடன்பாடே கிடையாது. அதுக்கப்புறம் சரி ஓகே. ரொம்ப கம்மி டோசேஜ்ல நான் உனக்கு மெடிசன் இது வந்து ஆக்சுவலி கேட்கவே கேட்காது பாடிக்கு. உனக்கு எப்பயாவது பெயினா சொன்னா எனக்கு எப்பவுமே பெயின். அப்ப எப்பவுமே பெயின்னா நீ எப்படி இந்த மாரி பேசலாம் நீ? நான் சரி ஓகே. அந்த மெடிசன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 ஹார்ஸ் அந்த பவர் இருக்குமா. 3 ஹார்ஸ் வரைக்கும் வலி இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆயிடும் எனக்கு. ஸோ மார்னிங் எந்திரிச்சுனா, பம்ப் பண்ணி அவளுக்கு வீட்ல வச்சுட்டு, ஷூட்டிங் போயிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9:00 அந்த மெடிசன் போடுவேன். 12:00 வரைக்கும் அந்த மெடிசன் கேட்கும். வலி இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் வலியில கொஞ்சம் ஒரு 70% கம்மியா இருக்கும். ஓகே. 30% வலிச்சுட்டு தான் மேனேஜபிள் இருக்கும். ஸ்டேஜா எஸ் இருக்கான்ட்டு. மேனேஜபிள் ஸ்டேஜா. ம். ஆனா 12:00 முடிக்கும் மறுபடியும் வலிக்கும். அது எங்கேயோ போய் நான் தொட்டுட்டு வர மாரி இருக்கும். இப்ப நான் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருக்க மாரி. பட் அந்த பெயின்லாம் எனக்கு என்னோட என்ன சொல்லுவாங்க, யூசுவலா அந்த எனிமி கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா? இப்ப எல்லாருக்குமே நான் எடுக்கிற லெசன், உங்களுக்கு சி செக்ஷன் ஆயிருக்கா? தயவு செஞ்சு ஒரு போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுங்க. கரெக்ட்டா உட்காந்து ஃபீட் பண்ணுங்க. கரெக்ட்டா நடங்க. கீழ உட்காந்து எந்திரிக்காதீங்க. ஆர்வ காலத்துல நான் 3rd மந்த்தே போய் ஒர்க் அவுட் பண்றேன்னுலாம் பண்ணாதீங்க. ஸோ நெறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு மட்டும் ரீசனா இருக்காது. நெறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்மளோட ஃபேமிலி ஜீன் கூட இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா டிஸ்க் பல்ஜ் நம்ம கையில இல்லையே எதனால ஆகும் அப்டின்ட்டு. பட் மேஜரா இதுதான் சொன்னாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு சி செக்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம். ஸோ கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்டிங்கிற. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஒரு பக்கம் அவள பார்த்துக்க முடியலன்னு ஒரு ஃபீலிங், ஒரு பக்கம் பெயினு. அப்பதான் இவன் வந்து மடியில உட்காருவா, பெரியவ என்ன தூக்குன்வா. எனக்கு அப்படியே சித்தாரா ஏன்னா அவங்க மேல கோவம் காமிக்க முடியாது. புரியுது. சித்தாரமா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ல உட்காந்துடுறா. நான் மம்மி வந்துடுறேன் அப்படின்னா, அவளுக்கு அப்ப வந்து 2 1/2 இயர்ஸோ 3 இயர்ஸ் அவளுக்கு எதுவுமே புரியாது. புரியாது. ம். கத்தவும் முடியாது. ப்ளீஸ்டாம்மா. சரி மம்மி, ஓகே மம்மி அப்படின்ட்டு போயிடுவா. ஆனா போக போக நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸ் அந்த பெயின்ல பயங்கரமா கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த போக போக அவள வந்து பயங்கரமா எனக்கு புரிஞ்சுக்கிட்டா அவ. மம்மி ஹெல்ப் பண்ணட்டா நானு? நான் உனக்கு கால் மசாஜ் பண்ணட்டா? அவளுக்கு பொறுத்தவரைக்கும் கால் தான் நெனச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கால் தானே
என்னால வலி. கால் எடுத்து ஆமா, வைக்க முடியல. ஆமா. நான் கால் வந்து மசாஜ் பண்றது, கால் வந்து நீவி விடுறது, ஆயில் குடு மம்மி நான் ஆயில் தேய்ச்சி விடுறேன்லாம் சொல்லுவா. ஸோ எனக்கு அப்பவே என்ன இவ்ளோ மெச்சூர்டா இருக்காளே எனக்கு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ அந்த டைம்ல பயங்கர மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. ஆனா நான் எதுவுமே வெளியில காமிச்சுக்கல. கத்துறதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் மேல தான் கத்துவேன். அதான் சொல்லுவேன் கடைசியில நான் தான் உனக்கு இளிச்ச வாயில. ஸோ பட் யா சம்வேர் இந்த இட் இஸ் நாட் தி ஸ்ட்ரெயிட் லைன்ல. இட் இஸ் யா. கோயிங் லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் ஐயோ! அப்படிதான். என்னோட வொர்ஸ்ட் இயர்ன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 2025 25 இயர்ஸ். எஸ். பா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது வொர்ஸ்ட். முடிஞ்சதா? முடிஞ்சது ஜான்வரில வந்து அப்பாக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. ஓ! ஸோ அவருக்கோட சுகர் பயங்கரமா ஷூட் அப் ஆகி, அவரோட நெயில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டோ ஃபிங்கர் ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க. அது எடுத்தாச்சு. அவர் க்யூர் ஆகல. மறுபடியும் கட்டி அது கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவருக்கு மெயினா பிளட் சர்க்குலேஷன் இல்ல. ஸோ அது ஆஞ்சியோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவருமே ஒரு 3 மந்த்ஸ் சஃபர் பண்ணாரு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். என்ன முடிஞ்சதே அவருக்கு, அவர் முடிஞ்சதே அப்பா! ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 6 மந்த்ஸ் பயங்கர வொர்ஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. Speaking of regret, I really wanted to ask about mom's guilt actually. In general, வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கோயிங் பேக் டு ஒர்க் வந்து இட் இஸ் வெரி டஃப் டைம். இப்போ 2 கிட்ஸ் வேற. அது வந்து நீங்க 2 வாட்டி அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு இருக்கும்போது, லைக் கோயிங் பேக் டு த ஒர்க் அப்படின்னு இருக்கும்போது, சம்வேர் யூ ஃபீல் பிகாஸ் ஐ திங்க் உங்களுக்கு செகண்ட் சைல்டு பிறக்கும்போது யூ ப்ரோக் டவுன் பிகாஸ் சித்தாராக்கு புரியாது வாட் ஆர் யூ கோயிங் த்ரூ அப்படின்ட்டு மாதிரி இருக்கும்போது எனக்கு அங்கேயே தெரிஞ்சது. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒர்க் பட் ஆனால் அந்த ஒரு மாம்ஸ் கில்ட் என்னோட செகண்ட் டாட்டரும் முக்கியம் ஃபர்ஸ்ட் டாட்டரும் முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ட் மென்டலி ஹவு யூ ஆர் டேக்கிங் இட்? ஓகே. ஃபர்ஸ்ட் கில்ட் எனக்கு எங்கே வந்ததுன்னா, என்னோட டெலிவரி ரூம், செகண்ட் பேபி டெலிவரி ரூம் போகும்போது, அங்கவே நான் உடஞ்சிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் அவன் மட்டும் தான் எனக்கு உலகம். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி அதை ஷேர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தி வரான்னு சொல்லும்போது எனக்கு அதுவே ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது. அவளை வந்து விட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கே எனக்கு பயங்கர ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஜாலியாக இருந்தேன். பாய் சொன்னேன். எப்போ நான் ஸ்ட்ரெச்சில் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்போவே தெரியாது நம்மளுக்கு. ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுது. ஸோ அதுவே எனக்கு வந்து பயந்து சித்தாராவை பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அங்கவே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது. ஸோ ஓகே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சித்தாரா எங்கன்னு கேட்டால் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா இல்லை வேண்டாம் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கேயும் செகண்ட் டைம் ஒரு மாதிரி ஆகிட்டு பார்க்க முடியல. அப்புறம் ஈவினிங்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் இருந்த ஒரு 3 டேஸுமே வந்து மார்னிங் வந்து ஒரு 1 ஹவர் இருந்துட்டு போயிடுவா. ஸோ எனக்கு அங்கேயே ஐயோ எனக்கு அவளை கவனிக்க முடியலையேன்னு இதுவாகவே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அங்கேயே எனக்கு அந்த கில்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில பேருக்குலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் போகும்போது ஒர்க் போகும்போது வரும். எனக்கு அங்கேயே வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இவர் பக்கத்தில் இருந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம 3 டேஸ் போயிடுவோம்ல அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அவள் தானே நீ ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீ நீ இதை செஞ்சு ஏன்னா எப்போவுமே நான் எப்போ டவுன் ஆனாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து ஆறுதல் படுத்துறது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஓகே ஃபைன் நான் வந்து கன்சோல் பண்ணிட்டார் என்ன. வீட்டுக்கு போனேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது கூட அவள் இல்லை. அப்போயே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவளை. வேண்டாம் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் இருக்க வேண்டாம். பட் அது குட் நல்ல விஷயம் தான். ஸோ வீட்டுக்கு போனேன். கொஞ்ச நாள் எல்லாமே ஓகே. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் நான் பிரேக்கில் இருந்தேன். ஸோ நம்ம 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் போகலாம். ஏன்னா ட்ராக்கும் அதே மாதிரி எனக்கு எழுதிட்டாங்க. நான் வந்து டெலிவரிக்காக தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ எனக்கு 3 மந்த்ஸ் டைம் இருந்தது. 3 மந்த்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. பட் நான் எப்போ அந்த 4th மந்த் எடுத்து நான் ஸ்கூலுக்கு இதுக்கு ஷூட்டிங் போக ஆரம்பிச்சினோ சித்தாராக்கு டைம் என்ன ஆச்சுன்னா கோவிட் டைம். ஸோ அதனால் நான் அவளை வீட்டில் விடலை. நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட. ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் அவள் கூட எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா. ஸோ எனக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. அவளை மட்டுமே நான் பார்த்துக்கணும் ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ எனக்கு சித்தாராக்கு அது வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியல. பட் சிருஷ்டிக்கு வந்து 3rd மந்த் முடிஞ்சோடனே 4th மந்த்தே நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டில் என்னடா ஏன்னா அவளையாவது ஒரு 1.5 வயசு கழிச்சு தான் நான் வந்து ஷூட்டிங் போக ஆரம்பித்தேன் தனியாக. இல்லை 4 மாதமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா தப்பான டெசிஷனாக இருக்குமோ. அதுக்கப்புறம் யோசிச்சு இல்லை எல்லாருமே போகிறாங்க உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, மாமனார் இத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு என்னன்னா என்னை தவிர என் குழந்தைய யாரும் பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஏன்னா அம்மாஸ்க்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே புரியும். என்னதான் எங்கள் அம்மா நான் இருக்கேன் நான் உன்னை வளர்த்துருக்கேன் சித்தாரா வளர்த்துருக்கேன் நீ எதுக்கு பயப்படுறேன். இல்லை எனக்கு ஏதோ ஒரு செஸ்ட் மாதிரி ஹெவியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போய் எவ்ரி ½ அன் ஹவர் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா அவள் தூங்கினாலா சாப்பிட்டாலா ஃபீட் எடுத்துக்கிட்டாளா
ஏன்னா டைரக்ட் ஃபீடிங் வேறு, நம்ம பம்ப் பண்ணி அனுப்புகிற ஃபீடிங் வேறு. அவளுக்கு ஃபீடிங் பாட்டில் வந்து செட் ஆகிடுச்சா, அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா என்ன, கரெக்டாக மோஷன் போனாலா, கரெக்டாக யூரின் கவுண்ட் தான், நீங்கள் டைப்பர் கரெக்டாக மாற்றுறீங்களா, அவளுக்கு இவ்வளோ கொஸ்டின். அம்மா எங்கள் அம்மா இரு 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 நீ ஒர்க் பண்ணல, முதல்ல அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி எதுக்கு நீ சும்மா சும்மா கால். இவரும் அதே தான், நீ வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நீ அங்கே வந்து விட்டுடுற, தயவு செஞ்சு நீ பீஸ் ஆஃப் மைண்டோட ஒர்க் பண்ணு. நாங்கள் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே இருக்கோம், 4 5 6 பேர் நாங்கள் இருக்கோம், உனக்கு என்ன பயம், நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணு. ஆல்மோஸ்ட் நான் அது வந்து செட் ஆகி நார்மல் ஆகுறதுக்கே எனக்கு 1 மந்த் ஆச்சு. லக்கிலி என்னன்னா, எனக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 நாள் மேலே வராது ஷூட்டிங். ஸோ அதனால எனக்கு அது வரைக்கும் ஓகே. எப்போ நான் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒர்க் ஆரம்பிச்சனோ, லைக் அவளோட 7th மந்த் 8th மந்த்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா ஆல்மோஸ்ட் 20 டேஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ மறுபடியும் எட்டி பார்த்துச்சு அது, அந்த கில்ட் ஃபீலிங். ஸோ இது எப்பவுமே ஆஸ் அ மாமா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் மீறி நம்ம இண்டிபெண்ட்டாக ஒரு விமனாக வந்து போல்டாக சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் தூக்கி போடணும்னு எனக்கு தோணுது. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி